வணக்கம் மகளே, வெல்கம் டு கிரிப்ளா சேனல். ஸ்டூடெண்ட்ட அத்துமீறிய டீச்சர் கைது அப்படின்னு சொல்லிட்டு மீம் வர அளவுக்கு வந்துட்டு தரமான செயலை செய்யறாங்க விஜய் பார்வதி அண்ட் கமருதீன். சரி, அதை பத்தி தான் ஒரு ரோஸ்ட்டை பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா உட்காந்து நம்ம வந்துட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. அதை நின்றுகிட்டு பேசணும்னா ஒரு மாதிரி வைபா இருக்கும், உங்களை பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பாக்குற நீங்க எத்தனை பேரும் இந்த ரோஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்ணுக்குள்ள உள்ள போயிடலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் ஏற்கனவே பிக் பாஸ் வந்து ஃபயர் மூடல அப்படி சூப்பரா கிழிச்சுட்டு போறதுனால அப்படியே இதை வந்து கிழிச்சு தள்ளிடுவாங்கன்னு சொல்லி ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சேவ் பண்ணிட்டாங்க, ட்ரெஸ் கோடு மாத்திருக்கிறாங்க. ஆன்டி அவங்க வந்துட்டு எங்கா தெரியறதும், அங்கிளா இருக்கிறவங்க சிங்கிளா தெரியற மாதிரி தான் அந்த கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஆளாளுக்கு எல்லாரும் கெட்டாம போட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு காட்சி கப்புள், நான் எங்கேயுமே டேக் வைக்கக்கூடாது, நேம் வைக்கக்கூடாது, நேம் காலிங் பண்ணக்கூடாதுன்னு இந்த சீசன்ல ஓரளவு கண்ட்ரோலாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலுமே இவனுங்க பண்றதை பார்த்து முடியல. அது உள்ள கீரிப்புல அதை பழசு சீசன் 6ல ஒருத்தன் என்னல்ல அசிமான சீசன்ல விக்ரமனை போட்டு பொழந்தவன், அவனை திரும்ப திரும்ப கொண்டு வர ஆசைப்படுறானுங்க இந்த காஜி கப்புள். வேற வழி இல்லை, ஏன்னா இவ்வளவு நாள் பொறுத்து தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் டாஸ்க் கொடுக்கும்போது அதுல நீங்க ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தி தான் ஆகணும், கண்ட்ரோலா தான் இருந்து ஆகணும். ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஸ்கூல் டாஸ்க்கு. இது நம்ம லாஸ்ட் சீசன் சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்டா இருந்துக்கிட்டு லவ் கண்டென்ட் பண்றது, லவ் லெட்டர் கொடுக்கறது இந்த ஸ்கூல்ல இதெல்லாம் பண்ணவே கூடாது. எல்லாரும் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸ்கூல் லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு காதல் வந்திருக்கும், டீச்சர் மேல லவ் வரும், பக்கத்துல இருக்கிற பொண்ணு மேல லவ் போறோம். அது லவ்வே ஆக்சுவலா கிடையாது, அது ஒரு அஃபெக்ஷன். ஏன்னா ஒரு தெரியாத வயசுல வர்றது வந்து லவ் கிடையாது. அது என்கரேஜ் பண்ணக்கூடாது. படத்துல ஓகே பண்ணிருக்கலாம், இப்போ வர படத்துலயும், பட் இருந்தாலும் இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாதுங்கிறத நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திரும்ப 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 எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நாங்க அப்படிதான் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த காட்சி கப்பல். வேற யாரு? பார்வதி அண்ட் கமருதீன் என்ன பண்றாங்கன்னா, பார்வதி அவன் சேவ் பண்ணி வந்தோன்னே அழகா இருக்கு சுச்சு அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க. அதுக்கப்புறம் அவனுமே வந்துட்டு அந்த பிரதீப் ரங்கநாதன் ஸ்மைல் அதை போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? திரும்ப அந்த ஹக்கிங்க ஒரு மாதிரி வந்துட்டு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், சீரியஸா. ஏன்னா நீங்க ஒரு வார்டன், நீங்க ஒரு டீச்சரா வந்து இருக்கும்போது அதுல எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ணணும். எதுவுமே சரி கிடையாது. சாரி வியர் பண்றதே சரி கிடையாது. வடிவேல இந்த ஒரு படத்துல அப்படி பாப்பல டேங்கன்னு அப்படி ஆடிக்கிட்டு அந்த மாதிரிதான் அந்த அம்மா இருக்குது. நீ வேணா வந்துட்டு கட்டி பிடிக்கிறது நார்மல் தான், அதெல்லாம் நார்மல் தான். அது எதுல இருக்கு நார்மல்னா, நீங்க ஹவுஸ்மேட்ஸா இருக்கிற வரைக்கும் தான் நார்மல். நீங்க ஒன்ஸ் ஒரு கான்செப்ட்ல வர்றீங்க, ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா அதுல ஏத்த மாதிரி இருக்கணும். எந்த ஸ்டூடெண்ட் ஐயா அது எல்கேஜி, யூகேஜி, 5th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹக் பண்றது கூட ஓகே. அந்த ஹக்கிங் நம்மளுக்கு தெரியும், அது பார்க்கும்போது ஓகே, இது நார்மல் ஹக்கிங். ஒரு டீச்சர் ஒரு பையனை வந்து இது பண்றாங்களோ ஓகே. பட் நீங்க பண்றது எப்படி இருக்குன்னு கிளியரா தெரியுது. உங்களோட அந்த லவ் உங்களுக்கு வந்துட்டு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ அண்டர்ஸ்டூட். குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் புரியுது. நாங்களும் அடல்ட்டு தான், நாங்களும் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனா அதை நீங்க வெளில கொண்டு வாங்க. அவங்க வந்து சேர்த்து ஆக்சுவலா அவங்க வந்து அடல்ட்டு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, அது வேணாம். அடல்ட்டா இருக்குன்னா நீங்க வேற ஷோக்கு போங்க, பிக் பிரதர் போங்க, இல்ல வேற வேற தளங்கள் இருக்கு, நீங்க அங்க போங்க. நாங்க இதை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆடியன்ஸ் நாங்க தானே டிசைட் பண்ணோம் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. இது என்ன கன்றாவி, இது எதுக்கு நாங்க பார்க்கணும்? ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்ண ஒரு டாஸ்க் தானே. இந்த டாஸ்க்ல வந்துட்டு இப்படிதான் டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் இது பண்ணுவாங்களா? இது என்ன பேசுறீங்க? என்னத்த எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க? என்னத்த ஷோ பண்றீங்க? இப்போ பாக்குற குழந்தைகளுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ என்ன காட்டுறீங்க? உங்க ஸ்கூல்ல இப்படிதான் இருப்பாங்க. ஆல்ரெடி எவ்வளவோ நியூஸ் வருது. இது இந்த கிரிஞ்சு கருமத்துல நாங்க ஏன் பார்க்கணும்? இந்த பக்கம் எஃப்ஜே வியானா என்னடாடி எனக்கு அது இந்த இது எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தது, இது பாத்தீங்கன்னா வந்து என்னோட அவர் வாங்கி கொடுத்தது, உன்னோட அவர் வாங்கி கொடுத்தா இங்க என்ன பிடிங்கன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கேக்குறாங்க. என்ன ஒரு லெவல் தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டா தான் பழகுறோம். ஏன்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்துறீங்க? எந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளடா இப்படிலாம் இருக்கு? ஏன்னா நாங்கெல்லாம் என்ன வேற்றுக்கிறதுல வாழ்றோம்? எங்களுக்கு தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு பொண்ணோட கையை பிடிச்சாலே அந்த பொண்ணு நம்ம என்ன நோக்கத்துல பிடிக்கணும்னு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணும் அந்த மாதிரி பிடிச்சா தெரிஞ்சிடும். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு நேம் வச்சு அதை அசிங்கப்படுத்துறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கும் போது அதுக்கு நான் லிமிடெட் வேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு லிமிடெட் ஃபீலிங்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு புரியல. இது
என்ன பிஹேவியர் இதெல்லாம்? என்ன ட்ரெஸ் மட்டும்தான் மாட்டி விடல, அவ்வளவுதான். அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு எல்லா வேலையும் பாக்குறானுங்க. கேட்டா ஃப்ரெண்ட் 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 ஃப்ரெண்ட், அது ஒரு பேரிகார்டு போட்டுக்கிறீங்க, அப்ப யாரும் பேசிட மாட்டாங்க. கேட்டா நீங்க தப்பான பார்வையில பாக்குறீங்க ப்ரோ. எங்களுக்கு புரியல, எங்களுக்கு என்ன நொல்ல கண்ணா, எங்களுக்கு புரியல, சாரி. இதை வந்துட்டு எதுவும் இது பண்ணுவேன் சொல்றேன். கண்ணு எங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கு? கண்ணாடி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும். இது 4 3 2 1 அப்படி இருக்கும்போது நீங்க என்ன இது ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஆகும்னா ப்ரோ உங்க பார்வைகள் தவறா இருக்கு, நீங்க எல்லாம் அப்படி பழகலையா? டே ஏன்டா இதை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க வேற ஏதாச்சும் பேச முடியாதா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் லைன் இருக்கா? கிடையாது. டீச்சர் போயிட்டு இன்னைக்கு என்னென்ன கூத்தடிக்க போறான்னு தெரியல, இதை என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஆடியன்ஸ். நான் உங்ககிட்டே வைக்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கணுமா? ஒரு டீச்சரு ஒரு ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கணுமா? இது சரியா? புரியல எனக்கு. ஏன்னா ஓவர் ஆக்டிங் கிரிஞ்சி அது ஒரு பக்கம், காஜி கப்பில் ஒரு பக்கம். ஏமா முதல்ல ஒரு ஊக்க எடுத்து இப்படி குத்துமா. இது நான் பாடி ஷேமிங்கோ, நீ ஒரு பொண்ணோ அப்பெல்லாம் நான் காட்டல. என்ன இப்படி ஏன் இப்படி திரியிறீங்க? புரியல. ஒரு ஒரு டிசிப்ளினான யூனிஃபார்ம் என்ன சொல்லுவாங்க ஸ்கூல்ல? யூனிஃபார்ம் கரெக்டா போட்டு இருக்கணும், பட்டன்லாம் கழுத்து பட்டன் போடணும். டக்கின் முன்னே எதுக்கு சொல்றாங்க? ஃப்ரீடம் சொல்லிட்டு அவங்க கலட்டி போட்டு இப்படி போகலாம்ல. அது மாதிரி ஒரு டீச்சர்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கவர் அப் பண்ணி அப்படி நில்லுங்க. இப்படியே நிக்க வேணாம், இப்படியே அப்படி வேணாம். நல்லா இல்லை, பார்க்கறது ஆக்வர்டா இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். நீங்க மாடர்னா போடுங்க, வாட் எவர் டீஸ், நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அரோரா மாதிரி காப்பி அடிச்சு நீங்க வந்துட்டு எப்படி வேணாலும் போடுங்க, ட்ரெஸ்ஸை ஹாட்டா போடுங்க, வி டோன்ட் கேர். ஏன்னா எங்களுக்கு அது பார்க்கும்போது அது எங்களுக்கு தேவையில்லை. பட் ஒரு ஷேரி வியர் பண்ணும்போது அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு நீட்டா அப்படி பார்க்கும்போது ஓகேப்பா, அந்த டீச்சர் ஃபீலிங் கொடுங்க. நாட்டாமா டீச்சர் ஃபீலிங் கொடுக்க வேணாம், அது வேணாம் எங்களுக்கு. அது எங்களுக்கு வேணாம், நாங்கள் அதை கேட்கவே கிடையாது. நார்மலா இருங்க. ஓகே, இதை பத்தி நான் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ரோஸ்ட்ல உங்களை மீட் பண்ண உங்களுக்கு பை. See you again.